ஆண்டின் பொதுக்காலம் 7வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 9, அருள்வாக்குகள் 30 தொடக்கம் 37 வரை. ஒருவருடைய பெருமைக்கும் தகைமைக்கும் அளவுகோல்களாக என்னென்ன இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு கோடிட்டு காட்டுகிறார் என்பதை மார்க்கு தன்னுடைய நற்செய்தியில் குறிப்பிடுகிறார். மெசியாவை அரசியல் ஆட்சியாளராக இருப்பார் என்ற யூதர்களின் நம்பிக்கையை இயேசுவின் சீடர்களும் பகிர்ந்து கொண்டனர். எனவே மெசியாவின் ஆட்சியில் பல இலாக்காக்கள் இருக்கிறது என்று சீடர்கள் நினைத்தனர். மனிதர்களுக்குள் இயற்கையாக உள்ள ஒரு போக்கு பெருமையோடு இருக்க வேண்டும், பெரியவனாய் இருக்க வேண்டும், செல்வாக்கு உடையவனாக இருக்க வேண்டும். இந்த இயற்கையான மனித போக்கு தன் சீடர்களிடமும் வருங்கால படிநிலை திரு அவையிலும் இருக்கக்கூடாது என்று இயேசு இன்றைக்கு எச்சரிக்கிறார். எனவே ஆன்மீக தலைவர்கள் மற்றும் பொறுப்புள்ள பதவிகளில் உள்ள நம்பிக்கையாளர்கள் குழந்தையைப் போல தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வெள்ளந்தி குணத்தோடும் இருப்பதே பெரியவனாக முதல்வனாக இருப்பதற்கு உரிய அடையாளங்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இயேசு தன் சீடர்களுக்கு உதாரணமாக பெரிய பணக்காரரை, செல்வாக்கு மிகுந்தவரை நிறுத்தவில்லை. மாறாக இந்த சமூகம் கண்டுகொள்ளாத, ஒரு பொருட்டாக கருதாத குழந்தையை இறை ஆட்சிக்கும் மெசியாவின் ஆட்சிக்கும் உதாரணமாக எடுத்துரைக்கிறார் இயேசு. குழந்தைகள் அடிப்படையில் அப்பாவிகள் மற்றும் நேர்மையானவர்கள். எல்லாவற்றுக்கும் தங்கள் பெற்றோரையே சார்ந்திருப்பதால் இயல்பிலேயே தாழ்ச்சியானவர்கள். நான் என்று நாம் சொல்லும் முதல் சொல் கடைநிலையில் வாழ்வதில்தான் தாழ்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதனை எடுத்துரைக்கிறது. குழந்தைகள் நான், எனது என்று பேசத் தொடங்குவார்கள். ஆனால் அவர்கள் சமூகத்தின் கடைநிலையில் இருப்பவர்கள். எனவே அவர்களிடம் இயல்பாகவே தாழ்ச்சி குடிகொள்ளும். தங்களை பெற்றோர் நேசிக்கிறார்கள் என்பதை அறிவதால் அவர்களை நம்புகிறார்கள் முழுமையாக. எனவே கீழ்ப்படுகிறார்கள். நம் தேவைகளை அறிந்து அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற தாய் தந்தையரை போல நம்மை அன்பு செய்யும் கடவுள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம் சுயநலத்தை துறந்து அடுத்தவருக்கு தாழ்ச்சியோடு பணிவிடை செய்ய இயேசு சீடர்களுக்கு இன்று அறிவுறுத்துகிறார். எனவே இறையாட்சியில் பெருமையும் தகைமையும் மிகுந்தவராக இருப்பதற்கு ஆதி காரணம் குழந்தையினுடைய பண்பு என்பதனை மென்மையாக எடுத்துக் கூறுகிறார். இன்றைய நற்செய்தி படிப்பிக்கின்ற படிப்பினை என்ன? 1. நம் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் கனிவும் தாழ்ச்சியும் உடையவன் என்கிறார். இதையே புனித அகுஸ்தினார் வலியுறுத்துகிறார். ஒரு சமயத்தை ஒரு நம்பிக்கையாளன் உண்மையாகவே பின்பற்றுகிறான் என்றால் அவனிடம் 3 குணநலன்கள் தேவை. 1. தாழ்ச்சி, 2. தாழ்ச்சி, 3. தாழ்ச்சி. 2. பெற்றோராக, ஆசிரியராக, மேய்ப்பராக இருந்து கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் செய்கின்ற சேவைகளில் அங்கீகாரமோ பிரதிபலனோ நாம் தேடக்கூடாது. உண்மையான தாழ்ச்சியோடு நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை உடல் சார்ந்த, ஆன்மா சார்ந்த இரக்கச் செயல்களுக்கு அவசியமானது. எனவே குழந்தைகளுடைய தூய்மை, எளிமை, மென்மை, மாசு மறுவற்ற தன்மை
இவைகளை கற்றுக்கொள்வோம். இறை ஆட்சியில் பங்கு பெறுவோம். ஆமீன்.